ஆக்சுவலாக இந்த கிளாஸில் பார்க்க போகிற ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு நாமளே சொல்லிக்க வேண்டிய லெசன்ஸ் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா லைஃப்லையும் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களா? வருஷங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வெயிட் அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி இன்னும் கொஞ்சம் நாள் போக போக உங்களோட இடுப்பளவு இருக்குல்ல, வெயிஸ்ட் லைன், அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓவர் தி டைம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒபிசிட்டி வந்துடும். ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் லாங் ஹவர்ஸ், சிட்டிங் இன் ஒன் பிளேஸ், ஒர்க்கிங் ஃபார் லாங் ஹவர்ஸ். இந்த ஒரே ஒரு ஒபிசிட்டி வந்து நிறைய விஷயங்களை ட்ரிகர் பண்ணும். ஹார்ட்டு, கிட்னி, லிவர், பிளட் வெசல், இந்த எல்லா ஆர்கனையும் எல்லா விஷயத்தையும் ஒரு டேஞ்சரஸ் லெவல் கொண்டு போயிடும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ஃபெயிலியர், இது எல்லாமே கன்வெர்ஜ் ஆகி உங்களுக்குள்ள வந்துடும் வயசாக. ஸோ ஈஸியாக தவிர்க்க வேண்டிய ஒரு நோய் வந்து ஒரு டெத்தையே உருவாக்க வாய்ப்பு இருக்கு. லாஜிக் புரிஞ்சுங்களா? இந்த எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகிட்டு நீங்கள் இறந்து போறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், உங்களை இந்த ஒபிசிட்டி ரொம்ப சீக்கிரமா அட்டாக் பண்ணிடுச்சு. இந்த டிசீஸ்க்கு பேர் என்ன? நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இது வந்து வேற யாருக்கிட்ட இருந்தும் பரவல, உங்களுக்கு நீங்களா உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல லைஃப் ஸ்டைல்னால வந்த ப்ராப்ளம். ஸோ இந்தியாவில் அடுத்த பெரிய ஒரு டேஞ்சர்னா இதுதான். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா யூடியூபர்ஸும் பேசியாச்சு. பட் அகைன் ஹிந்து ஆர்டிகல் வந்திருக்கு, அகைன் ரிவைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக எவ்வளோ டேஞ்சர்னா தமிழ்நாட்டிலே இது பெரிய இஷ்யூ. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாமே, அதாவது பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் ஓரளவுக்கு செம ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து, ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எத்தனை வருஷம் வாடுறது, மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டு, இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்டு, எல்லா ரேட்ஸ்லையுமே எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ண ஒரு ஸ்டேட். இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ல இருந்து டெத் ரேட்டை குறைச்ச ஒரு ஸ்டேட். இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் இது நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்தியாவில் ஒரு 100 ப்ரீமெச்சூர் டெத் நடக்குதுன்னா, சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்கன்னா அதில் 69 பேர் இறந்து போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் ரிப்போர்ட், குளோபல் burden of disease report, 16% of the premature death is happening because of non-communicable disease. So இந்த டேட்டா என்ன சொல்ல வருது? இந்தியாவில் டிசீஸோட பேட்டர்ன் மாறி போச்சு. இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் பேட்டர்ல இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸா இந்தியன் கண்ட்ரி மாறிட்டே இருக்கு. தமிழ்நாடு ஸ்டெப்ஸ் சர்வே 2020 ரிப்போர்ட் பை WHO. ஓகேவா? ரிப்போர்ட் பேர் தமிழ்நாடு ஸ்டெப் சர்வே 2020. தமிழ்நாட்டில் 28% ஓவர் வெயிட், 11% ஒபிசிட்டி, 33% ஹைப்பர் டென்ஷன், 17% டயபெட்டிஸ். இது எல்லாமே என்ன டிசீஸ்? நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தமிழ்நாடை பற்றி கொண்டது. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், லேக் ஆஃப் அவேர்னஸ். அதாவது இந்த ஒபிசிட்டி சரி, ஓவர் வெயிட், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதனால வரும் அப்படின்றது தெரியாதனால தான் இந்த சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க, CKM சிண்ட்ரோம், கார்டியோவாஸ்குலர் கிட்னி மெட்டபாலிக் சிண்ட்ரோம். நம்ம சிம்பிளா பார்த்தோம்ல, ஹார்ட், கிட்னி, லிவர், பிளட் வெசல், இதுல வர நோய் சம்பந்தப்பட்ட சிண்ட்ரோம் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுங்க, மேலே பார்த்தோம்ல தமிழ்நாட்டில் டயபெட்டிஸ் 17% பார்த்தோம்ல, ஆக்சுவலாக இது ரொம்ப கம்மி. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 2019, 2021 இந்த 3 வருஷத்துல எடுத்த டேட்டா, இந்தியாவில் 16% டயபெட்டிஸ், ஒபிசிட்டி வந்து 40%. ஸோ இந்தியா லெவல்லையும் இது பெருசு. ஸோ அகைன் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த CKM சிண்ட்ரோம் யாரை இம்பாக்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் மிடில் ஏஜ் குரூப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது CKM கிட்ட இருந்தால். ஈவன் நமக்கு தெரியும் லைஃப் ஸ்டைல் மாற்றினா இது ஒர்க் அவுட் ஆகிடும் தெரியும். பட் அப்படி தெரிஞ்சாலும் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால இது உங்களை அட்டாக் பண்ணும். இது அட்டாக் பண்ண ஆகும், உங்களோட ஹெல்த் கேர் காஸ்ட் ஆகும், செம்ம அதிகமாகும். என்ன ரீசன்? ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரே இண்டிவிஜுவலாக இருக்கலாம், டயபெட்டிஸும் வரலாம், கிட்னி ப்ராப்ளமும் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஒரு 3 நோய் சைனா உங்களை அட்டாக் பண்ணிச்சுன்னா ஒவ்வொரு டாக்டர் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அதை யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும்? ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டயபெட்டிஸ் போய் தனியாக ஹாஸ்பிட்டல் பார்க்கணும், அகைன் அடுத்து வந்து கிட்னிக்கு ஒரு டாக்டர் பார்க்கணும், ஹார்ட்டுக்கு ஒரு பார்க்கணும். அப்போ 3 பேருக்கு 3 ஃபீஸு, 3 மெடிசனு காஸ்ட்லி ஆகிடும். ஹெல்த் லெவல் அதிகமாகிடும். அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ஹெல்த் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதுக்காகவே லைஃப் ஸ்டைலை மாற்றி ஆகும். ஸோ ஸ்மால் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஒரு பயங்கரமான செல்ஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்கும். ஈவன் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இல்லாததால், உங்களை நீங்கள் செல்ஃப் மேனேஜ் பண்ணிக்காதனால யாருக்கு பர்டன்? ஸ்டேட்டுக்கே பர்டன். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வச்சுக்கலாம், உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ணணும், இல்லை ஹார்ட்ல பிளாக் இருக்கு, ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணணும். இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் பண்ணு, கவர்மெண்ட்டே அதிகமான காசு கொடுக்குது. சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல அதிகமான காசு எதுக்கு போறோம்? நம்ம செலவு பண்றோம் ஆன்ஜியோபிளாஸ்டிக்கும் டயாலிசிஸ்க்கு தான். இப்போ இந்த காசு என்ன பண்ணலாம்? நம்ம லைஃப் ஸ்டைல் சரியில்லாதனால செலவு பண்ற காசு. இது இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஸ்கூலுக்கும் நிறைய மெயின் ஃபோக்கஸ்டாக செலவு பண்ண வேண்டிய செலவு வந்து தேவையற்ற செலவாகுது. இந்த ஆங்கிலும் சொல்றாங்க ஆர்டிகல்ல. ஸோ யூஎனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து டார்கெட் வச்சிருக்கு. 2030க்குள்ள அட்லீஸ்ட் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல இறந்து போறாங்களே அதை 1/3 குறைக்கணும். ஃபுல்லா கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இப்போ அவேர்னஸ் கொண்டு வராங்க. 3ல் 1 சாவையாச்சும் குறைக்கணும். அப்போ ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் வராமல் பாப்புலேஷனை உருவாக்கணும். அது நிறைய விஷயங்கள் பண்ணணும். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துருச்சு. மக்கள் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன பண்ணலாம்? காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்டெகிரேட்டட் கிளினிக்ஸை கொண்டு வரலாம். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹார்ட் டிசீஸ்க்கு, கிட்னி ப்ராப்ளமுக்கு, ஹைப்பர் டென்ஷனுக்கு, டயபெட்டிஸ், இது எல்லாத்துக்கும் தனி டாக்டர் பார்க்காம ஒரே டாக்டர் இல்லை ஒரே பிளாட்ஃபார்மில் இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஹோலிஸ்டிக் இன்டெகிரேட்டட் கிளினிக்ஸ் உருவாக்குனா காஸ்ட் கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு ட்ரக் கொடுத்தா, ஒவ்வொரு மெடிசன் கொடுத்தா சாப்பிட்ற மெடிசன் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ இது 4 வந்த பேஷண்ட்டுக்கு பார்க்குற டாக்டர் வந்து
ஓரளவுக்கு ஓவர்லாப்பிங்காக இருந்தாங்கன்னா மெடிசன்ஸும் குறைச்சி இது எல்லாத்தையும் சேர்த்து டார்கெட் பண்ணுற மாதிரி மெடிசனை உருவாக்கலாம். கம்மி மெடிசன் தர முடியும். இதுக்கு இன்டெகிரேட்டட் கிளினிக்ஸை உருவாக்கணும். ஸோ டயபெட்டாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட், டயட்டிஷியன், முக்கியமாக ஃபிசியோதெரபிஸ்ட் இவங்களாம் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இது வந்து கிளினிக்கில் உருவாக்க வேண்டிய ஒரு ஸ்டெப். இப்போ கவர்மெண்ட்டாக என்ன பண்ணலாம்? ஸோ இந்த சிகேஎம் காம்ப்ளெக்ஸை சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? இல்லை குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட், இந்த ப்ராப்ளம் எங்கேருந்து அட்ரஸ் பண்ணலாம்? குழந்தைலேருந்து அட்ரஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடம் ஒரு பேபியோட வெயிட். ஒரு குழந்தை பிறக்குதுல்ல, பிறக்கும் போதே லோ பர்த் வெயிட்டாக இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கிட்னி டிசீஸ்னு ஃபியூச்சரில் வரலாம். அப்போது அது கருவில் இருக்கும்போதே, ஃபீட்டலாக இருக்கும்போதே அந்த லோ பர்த் வெயிட்டை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமை இன்டர்ஃபியர் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமோட மெயின் நேம் என்ன? பிரெக்னென்ட் மதருக்கு டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபரா. ஸோ ஒரு அமௌண்ட் கொடுக்குமா அந்த பிரசவத்தை பார்த்துக்கிறதுக்கு? ஸோ காசும் கொடுக்கும், கூடவே நியூட்ரிஷன் கிட்டும் கொடுக்கும், அதாவது சத்து மாவு அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அதோட வெயிட் அதிகமாகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை ப்ரோட்டீன். அப்போ ப்ரோட்டீன் ரிச் ஏதாவது ஒரு இன்டர்ஃபென்ஸ் தரலாம். ஒரு நாளைக்கு 2 முட்டை இந்த பிரெக்னென்ட் அம்மாவுக்கு தரலாம். ஸோ அந்த விஷயமும் நியூட்ரிஷன் கிட்ல ஆட் பண்ணலாம். ஸோ பிரசவமாக இருக்கும்போது 4வது மாதத்துல ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃப்ரம் தி 4th மந்த் பிரெக்னென்ட் உமனுக்கு டெய்லி 2 முட்டை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்டலோட டெவலப்மெண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தி ஃபீட்டல் டெவலப்மெண்ட் ஸ்டார்டிங்கே உருவாக்கியாச்சு. இப்போ பிறக்கும்போது நார்மல் வெயிட்டில் பிறக்கிறதுனால ஃபியூச்சரில் டயபெட்டிஸை குறைச்சிடலாம், ஹைப்பர் டென்ஷனை குறைச்சிடலாம். இப்படி புரிச்சுல. அண்ட் இது கூடவே அந்த குழந்தை வந்து பெருசாகும் போது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வராத மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த லைஃப் ஸ்டைலையும் சொல்லி கொடுத்துட்டா, ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லி கொடுத்துட்டா எந்த நோயும் வராது. ஸோ இதிலேயே வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனை சேஃப்கார்ட் பண்ணிருக்கலாம். ஒருவேளை இதில் மிஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா குழந்தைகளும் எல்லா ஃபேமிலியும் ரேஷன் கடைக்கு வருவாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். மோஸ்ட்லி ரேஷன் கடையில் என்ன தராங்க? அரிசி தராங்க. அரிசி என்ன உருவாக்கும்? டயபெட்டிஸ் உருவாக்கும். என்ன ரீசன்? அரிசியில் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு. அப்போ ரைஸ் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணணும்னா அட்லீஸ்ட் பாதி அரிசி கொடுத்துட்டு மிச்ச பாதிக்கு மில்லட்ஸ் தரலாம். ஸோ பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் வித் மில்லட்ஸ். ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? ரைஸ் சாப்பிடல, அப்போ வெயிட் கெயின் அதிகமாகாது, ஒபிசிட்டி ஆக மாட்டாங்க. அதுக்கு போல் மில்லட்ஸ் உள்ள வருது, ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டீன் கிடைச்சிரும், ஃபைபர் கிடைச்சிரும், அண்ட் ஆல்சோ எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். இது கூடவே ரேஷன் கடையில் உப்பு தருவாங்களே, அந்த உப்பை மாற்றுங்க. ஸோ காமன் சால்ட்டை தரதுக்கு பதில் அந்த சால்ட் இன்னும் கொஞ்சம் சோடியம் லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி லோ சோடியம் சால்ட். ஸோ இந்த சால்ட்டை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சரில் ஹைப்பர் டென்ஷன் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். எப்படி கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணி நம்மளோட டிசீஸ் வராமல் ஒரு ஃபுல் ஜென்ரேஷனையும் பார்த்துக்க முடியறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். எஸ், பட் இது மட்டும் பத்தாது. என்ன ரீசன்? இப்போ நான் பண்ணது வந்து ஃபுட் ஹேபிட்டை மட்டும் சரி பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் உள்ள வந்து குழந்தையா இருக்கும்போது ஃபுட் ஹேபிட், அப்புறம் வந்து பிடிஎஸ் சரி பண்ணியாச்சு. பட் இவங்களாம் ஒர்க் பண்ண போகிறது ஒரு கார்பரேட்டில், ப்ரைவேட் கம்பெனியில். அப்போ ஒர்க் கல்ச்சரை மாற்றி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த முடிக்கு வரணும். குளோபலைசேஷனோட லாங் ஒர்க்கிங் நேச்சர் இருக்குல்ல, அது வந்து கிஃப்ட் கிடையாது, அது வந்து கர்ஸ் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரணும். ஸோ நைட் ஷிஃப்ட்டோட டேஞ்சரை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கல்வியிலே கொடுத்தாதான் அந்த டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர்லேருந்து வெளியே வருவாங்க, லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேருந்து வெளியே வருவாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமானது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்ட். இது வந்து இப்போ குறைஞ்சு போச்சு, இதையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அலெக்ஸ் சூஜங் கிம் ஒரு ஆத்தர், இவங்களோட புக்கு பேர் ரெஸ்ட். இந்த புக்கில் என்ன சொல்றாங்க? இப்போ உருவாகிட்டு இருக்கிற குளோபல் எக்கனாமி ரெஸ்ட்ன்ற விஷயத்தையே அவாய்ட் பண்றாங்க. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரி, பிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்குமா? எஸ். இதை ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அந்த புக்கில் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ண தெரியும், யாரெல்லாம் வந்து லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்கில் என்ன ஆவாங்க? அந்த எண்டு டைமில் டயர்ட் ஆகிடுவாங்க, எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. அந்த எக்ஸாஸ்டிலிருந்து தவிர்க்கிறதுக்காக தான் ஜங்க் ஃபுட்ஸே கன்சியூம் பண்ணுவாங்க. அதாவது எந்த ஃபுட்டில் சால்ட் அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்கோ, அண்ட் ஃபேட் அதிகமாக இருக்கோ, இந்த ஃபுட்டில் வந்து எல்லா ஒர்க் பண்ணுறவங்களும் ஃபீட் பண்ணுறது காரணம் என்ன? அந்த லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸோட டென்ஷனை வந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் டெஸ்டினேஷன் வந்து ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸ். லாஜிக் புரிஞ்சுல? எஸ். இங்கே டயர்டானதை அகைன் கம்ஃபர்ட் லெவல் எங்கே கிடைக்குது நமக்கு? ஃபுட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ ஆல்ரெடி லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோலா, எஸ், கார்டிசோல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அது கூடவே இந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ், சுகர், சால்ட், ஃபேட் ரிச் ஃபுட்ஸ் இன்னும் கொஞ்சம் வெயிட் கெயின், ஒபிசிட்டி அதிகமாக்குது. அதிகமாக்கிறதுக்கப்புறம் சிகேஎம் காம்ப்ளெக்சிட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுருது. ஸோ எந்த அளவுக்கு சைல்ட்ஹுட்டில் அப்புறம் ஃபுட் ஹேபிட்டில் அந்த பிடிஎஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ, அட் தி சேம் டைம் லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸையும் கம்மி பண்ணணும். ஆனால் இன்னொரு ஒரு ப்ரீஜுடைஸை பிரேக் பண்ணணும். யார் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களால தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, இந்த மித்தை உடைக்கணும். யார் வந்து லிமிடெட் டைம், ரெகுலேட்டட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களால தான் அடுத்த நாள் ஆக்டிவ் ஒர்க் பண்ண முடியும், அவங்களால தான் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். இதுதான் வந்து நேச்சுரல் சயின்ஸ். ஸோ ரீசனபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ப்ளஸ் ரீசனபிள் பிரேக்ஸ், ஒர்க் பண்ண டைமில் அடிக்கடி பிரேக்ஸ், இதுதான் ஒர்க் பிளேஸை ஹெல்த்தியாக வச்சுக்கும், ப்ளஸ் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ப்ரொடக்டிவிட்டியை கம்மியாக்கும். எப்படி? லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் லாங் டேர்மில் உங்களுக்கு ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிடில் ஏஜ் வரும்போது உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ வேர்ல்டு டயபெட்டிஸ் டே November 14, அதனால இந்த ஆர்டிக்கல் நியூஸ்ல வந்துச்சு. ஸோ இந்த வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அன்னைக்கு we have to remind about the importance of preventive health.